ஹாய், இன்னைக்கு பானிபூரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். காஞ்ச பட்டாணி 8 ஹவர் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து விசில் விட்டுக்கலாம். மிக்சியில் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கை இது மாதிரி மசிச்சுக்கலாம். இது கூடவே வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, தனி மிளகாய் தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இதை கலந்தோடனே லாஸ்ட்டாக பட்டாணியை சேர்த்து லைட்டாக கலந்துக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பானிபூரி பொரிச்சிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டுடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.